இன்றைக்கி ஹலோ ஃபுட் தமிழில் வெந்தயக்கீரை மஷ்ரூம் வச்சு ரொம்ப ஹெல்த்தியான கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதோட சின்ன சைஸ் பட்டை, 4 லவங்கம், ஒரு பிரியாணி இலையை 2 கிள்ளி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணும். இப்போது இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் கூட நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். அதோட வெந்தயக்கீரை அதையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு. இப்போது இதை ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், மஷ்ரூமோட தண்ணியே போதும் இது வேகிறதுக்கு. இப்போது இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. அடிக்கடி வந்துட்டு கலந்து விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போது இதை ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா 200 ml அளவுக்கு தண்ணி, இது கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும். அடிக்கடி வந்துட்டு கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா மிதக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. அதோட 3 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்ததுக்கப்புறமா அதிகமாக வேக வைக்கக்கூடாது. அதனால் 1 நிமிஷம் வரைக்கும் வெந்தாலே போதும். அடிக்கடி வந்துட்டு கொஞ்சம் கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஹெல்த்தியாக செய்யக்கூடிய வெந்தயக்கீரை மஷ்ரூம் கிரேவி ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.